கூலி ஆட்களை தேடினார். அவர் காலையில் 6 மணிக்கு வெளியே சென்ற பொழுது அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் அவரிடம் வேலைக்கு வந்தார்கள். அவர்களிடம் அவர் ஒரு நாளைக்கு அவர்களுக்கு 100 ரூபாய் என்கின்ற கணக்கில் அவர்களும் பேசி இவரும் பேசி ஒப்பந்த தொகையாக சொல்லி மாலை வரை வேலை செய்யலாம் என்று சொல்லி அவர்களை வேலைக்கு அனுப்பினார். அதேபோல காலை 9 மணிக்கும் சில பேர் வந்தார்கள். அவர்களுக்கும் தொகை பேசி வேலைக்கு அனுப்பினார். இவ்வாறு அதன் பிறகு மாலை 3 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது அங்கே பலர் பாதை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், எங்களை யாரும் கூப்பிடவில்லை, அதனால் நாங்கள் வரவில்லை, எங்களுக்கும் வேலை தேவை என்றார்கள். அவர்களையும் அவர் அழைத்து வந்தார். 3 மணிக்கு வந்தவர்களும் வேலை செய்தார்கள். மாலை வந்தது. அவர் வரிசை கிரமமாக எல்லோரையும் நிற்க வைத்தார். காலையில் வந்தவர்களை பின்னாலும் மாலையில் வந்தவர்களை முன்னாலும் அப்படி வரிசை அமைத்திருந்தார். இது கடைசியில் வந்தவர்கள் 3 மணிக்கு வந்தார்கள். 6 மணிக்கு வேலை செய்து முடித்து விட்டார்கள். அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தார். அப்பொழுது காலையிலிருந்து வேலை செய்தவர்கள் நினைத்தார்கள், 3 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கே 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது காலை நம்ம 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வேலை செய்தோம், நமக்கு அதிகமாக பணம் வரும் என்று நினைத்தார்கள். அவர்களுடைய முறை வந்த பொழுது அவர்களுக்கும் 100 ரூபாய் கொடுத்தார். அவர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். உடனே ஒருவர் கேட்டார், எப்படி நீங்கள் இவ்வாறு தருவீர்கள்? அதாவது காலையிலிருந்து மாலை வேலை செய்தவர்களுக்கும் ஒரே கூலி, 3 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும் ஒரே கூலி, இது சரியா என்று கேட்டார்கள். இது பைபிளில் வரக்கூடிய விவிலியத்தில் வரக்கூடிய ஒரு ஓமை. இந்த ஓமையை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும் என்றால், ஒருவேளை அந்த நில உடைமைக்காரர் செய்தது தவறும் பார்த்தோன்னு அப்படித்தான் தோன்றும். உங்களுக்கும் தோன்றும், எனக்கும் தோன்றும். கொஞ்சம் ஆராய்ந்து சிந்தித்து பாருங்கள். 3 காரியங்கள் இருக்கின்றன. முதல், அவர் சொல்கிறார் பதில். அவர் வாயிலேயே பதில் நாம் எதிர்பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், காலையில் வந்தவர்கள் ஒரு ஒப்பந்தக்காரர்கள், எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டார்கள், அந்த தொகையை நான் கொடுத்து விட்டேன். இரண்டாவது, மாலையில் நான் அழைத்து வந்தவர்கள் தெருவோரம் காலையிலிருந்து மாலை வரை நின்று கொண்டிருந்தவர்கள். உங்களுக்கே தெரியும், பேருந்துகளில் வந்தவுடன் ஏறி செல்பவர்களையும் இடம் கிடைக்காமல் நின்றிருந்து 4 மணி நேரம் கழித்து போபவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இவர்கள் மன உளைச்சலோடு காத்து கொண்டிருப்பார்கள். யாராவது தன்னை அழைக்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த பேருந்திலாவது இடம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள். இவர் சொல்கிறார், அவர்கள் மாலை வரை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருப்புக்கு நான் ஒரு பலன் தர வேண்டும். இன்னொன்று, அவர்கள் என்னிடம் ஊதிய தொகை இவ்வளவு தர வேண்டும் என்று சொல்லவில்லை. முதல், அவர்கள் எவ்வளவு வேண்டும் என்று பேசவில்லை. நீங்கள் என்ன தருகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற சமர்ப்பண உணர்வு. இதை சமர்ப்பணம் என்று சொல்லலாம். தன்னைத்தானே அவருக்கு கையளிப்பது. நீங்கள் என்ன தந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம், இது ஒன்று. இரண்டாவது, நான் என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் தருவேன், அதை நீ கேட்க வேண்டாம். இது அந்த நிலச்சுவான்தான். இந்த இடத்தில் நிலச்சுவான், நிலத்து உடைமையாளர் என்பதை நாம் இறைவன் என்று சொல்லி வைத்து கொண்டால், அவர் என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதைத்தான் தருவார். அவரிடம் நம் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவர், உருவாக்கியவர் அவர், அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அப்பொழுது அவர் என்ன தருகிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, நான் யாருக்கும் குறைவாக தரமாட்டேன். ஒருவருக்கு ஒரு லட்டு முழுமையாக கொடுத்தால் எல்லோருக்கும் முழுமையாகத்தான் தருவேன். அதை சற்று குறைவாக, அதை பாதி லட்டு, கால் லட்டு என்றெல்லாம் தரமாட்டேன். 100 ரூபாய் ஒருவருக்கு கொடுத்தேன் என்றால் எல்லோருக்கும் 100 ரூபாய். நான் ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய கணித ஆசிரியர் அல்ல. ஒருவருக்கு 100 மார்க்கும் ஒருவருக்கு 80 மதிப்பெண்களும் கொடுப்பதற்கு எல்லோருக்கும் சமமாகத்தான் தருவேன். சமமாக என்றால் முழுமையானது. நான் தருகின்ற முழுமை என்னிடமிருந்து போனாலும் என்னிடம் மீண்டும் முழுமையாக இருக்கும். காயத்ரி ஜபத்தில் கூட நீங்கள் இதை காணலாம். முழுமை எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து முழுமை வெளியே சென்றது, ஆனால் அங்கே முழுமையே நிலையாக நின்றது என்று காயத்ரி ஜபத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல இதை கண்ணனும் பகவத்கீதையில் சொல்வார். என்னிடமிருந்து என்ன வெளியே சென்றாலும் நான் நிறைவானவன், முழுமையானவன் என்று சொல்வார். அதைத்தான் இங்கே விவிலியமும் சொல்கிறது. எனவே நாம் இவருக்கு அது கிடைத்ததே, அவருக்கு இது கிடைத்ததே, நமக்கு இது கிடைக்கவில்லை என்றெல்லாம் வாழ்நாளில் நாம் என்றைக்கும் பிறரை பார்த்து யாருக்கு என்ன கிடைத்தது என்றெல்லாம் நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதில் நிறைவாக இருக்க வேண்டும். அந்த நிறைவானதை வைத்துக்கொண்டு நாம் சந்தோஷமாக வாழும் பொழுதுதான் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும்.